அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா மார்னிங் 7:00 கிளம்பணும்னு. ஸோ அதுக்காக தான் ரெடியாகி இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. ட்ரெயின் டைமிங் 6 o'clock. நாங்கள் 4 o'clock எழுந்து பசங்களை ரெடி பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஓலா ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோ வந்ததுமே கிளம்பி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரெடியாக இருந்ததால ஏறி உட்காந்தாச்சு. ஜெயன் பாப்பாவும் 4 மணிக்கெலாம் எழுந்ததால அவனுக்கு ஃபர்ஸ்ட் இட்லி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட சாரி எடுத்துட்டு வந்திருந்தேன். அதில் ஊஞ்சல் கட்டி ஜெயன் பாப்பாவை தூங்க வச்சுட்டேன். ட்ரெயினில் இந்த மாதிரி ஃபேன்சி பென்ஸ்லாம் விட்டுட்டு வந்திருந்தாங்க. அயான் கேட்டதால அவனுக்கு வாங்கி தந்தேன். ஜெயான் குட்டி பாத்தீங்கன்னா half an hour கூட தூங்கல. ட்ரெயினோட சவுண்ட் கேட்டு எழுந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 1 hour டிராவல் பண்ணணும். ஸோ அவனை சமாளிக்கிறதுக்காக அயான் கிட்ட இருந்து பென் வாங்கி தந்தேன். அயான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலயே அவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். ஸோ மறுபடியும் ஜெயானுக்காக தனியா வாங்கி தந்தேன். நாங்க இறங்குற ஸ்டேஷனுக்கு ரீச் ஆக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதுக்காக எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டா ஜோலார்பேட் ஸ்டேஷனுக்கு 9:30 ரீச் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.